தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா இவங்க 2 பேரும் வந்துட்டு டிவோர்ஸ் வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருந்துச்சு. நாங்க 2 பேரும் வந்துட்டு பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அபிஷியலாவே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அபிஷியலா டைவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாமலே வச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கு காரணம் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட நிலையில இப்போ இவங்க 2 பேரும் டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணி இருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் 6 மாத காலத்துல இவங்களுக்கு டிவோர்ஸ் கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடைச்சிட்டு இருக்க நேரத்துல இப்போ இன்னொரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா இவங்க 2 பேரும் வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கிக்க போறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாருமே தெரிஞ்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்கள் வந்து கோடிக்கணக்கான சொத்துக்கள் வாங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கோடிக்கணக்கான சொத்து வந்துட்டு தனுஷ் அவர்கள் பேர்லயும் சரி, தனுஷ் அவர்களோட ஒய்ஃபான ஐஸ்வர்யா அவர்கள் கூடயும் சேர்ந்து தான் வாங்கி இருந்திருக்காங்க. அதாவது அந்த சொத்துக்கள் வந்துட்டு தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா இவங்க 2 பேர் பேர்லயும் தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் தனுஷ் அவர்கள் அந்த சொத்துக்கள் வந்து எல்லாமே 2 பேர் பேர்லயுமே இருக்கட்டும், அதை வந்து மாத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் தனுஷ் அவர்கள் இங்க சொல்லியிருக்கிறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்களோட மகன்களான யாத்ரா மற்றும் லிங்கா இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு அம்மா அப்பா பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற வந்து ஒரு ஃபீலே இல்லாத அளவுக்கு தான் 2 பேரும் வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்கள் அவர் சொந்தமா கட்டின வீட்லயும், ஐஸ்வர்யா அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் வீட்லயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட மகன்களான யாத்ரா லிங்கா இவங்க 2 பேரும் வந்துட்டு அப்பா அம்மா 2 பேர் வீட்லயும் மாறி மாறி இருந்துட்டு இருக்காங்க. தனுஷ் ஐஸ்வர்யா இவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 2 பேரும் வந்து டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னாலும் 2 பேரும் வந்து ரொம்ப சகஜமா தான் 2 பேரும் ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கூடயும் வந்து அவங்க ரொம்ப சகஜமா பழகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம 2 பேர் ஃபேமிலிலையும் வந்து இவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீலே கொடுக்காத அளவுக்கு தான் 2 பேரும் பேசிட்டும் இருந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னாலும் 2 பேரும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எப்பொழுதும் போல எப்படி பழகுவாங்களோ அதே மாதிரி தான் பழகிட்டு வந்துட்டு இருக்காங்க. தனுஷ் அவர்கள் அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் பேர் இல்லாம அவரோட மனைவி ஐஸ்வர்யாலையும் வச்சிருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம்.